ஒரு பிகினரா நம்மளோட வார்ட்ரோபை எப்படி பெர்ஃபெக்ட்டா பில்ட் பண்றது? நீங்க உங்களோட வார்ட்ரோபை பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. இவ்வளவுதான் ட்ரெஸ் வாங்கினாலுமே சரி, நம்மளோட வார்ட்ரோபை ஓபன் பண்ணும்போது ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது ஏன்னா ஹை கைஸ், வெல்கம் பேக். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்ட்ரோப்ல நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கணும் அண்ட் நம்மளோட வார்ட்ரோபை பெர்ஃபெக்ட்டா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் இருந்தாலுமே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம், என்னென்னலாம் வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக நம்மளோட வார்ட்ரோபை எப்படி பெர்ஃபெக்ட்டாக பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ டிப்பும் சொல்கிறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இன்ட்ரோவை கட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பிளெயின் டிஷர்ட்ஸ். டிஷர்ட்ஸ்னு வரும்போது நிறைய அந்த டிசைன் வச்சது, அதுக்கப்புறம் லோகோ வச்சது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போ வியர் பண்ணாலுமே சரி நம்மளோட லுக்கை நல்லா கிளாஸாக காமிக்கிற மாதிரி பிளெயின் டிஷர்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிளெயின் டிஷர்ட்ஸ்னு வரும்போது 3 கலர் மட்டும் போதும். பிளாக், ஒயிட், கிரே. இந்த 3 கலர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோனுக்குமே பெர்ஃபெக்ட்டாக சூட் ஆகும். அண்ட் எப்போ வியர் பண்ணாலுமே சரி நம்மளோட லுக்கை ஸ்டைலிஷாகவும் காமிக்கும். ஸ்டெப் நம்பர் 2, செக் டிஷர்ட்ஸ். செக் டிஷர்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பெர்ஃபெக்ட்டாக சூட் ஆகும். முக்கியமாக நம்ம ஊரில் இருக்கிற வெதருக்கு தாராளமாக வியர் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே அவுட் ஆஃப் டர்ன் போகாமலும் இருக்கும். நிறைய செக் டிஷர்ட்ஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை. 2 செக் போதும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ரஸ்டிக் டோன், இன்னொன்று வந்து கூல் டோன். வார்ம் ரஸ்டிக் டோன் வந்து இது, அண்ட் கூல் டோன் பார்த்தீங்கன்னா இது. இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க. வார்ம் டோனில் இருக்கிற ஷர்ட்ஸ்லாம் நம்ம டே டைமில் வியர் பண்ணோம்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் கூல் டோனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா வெளியே போகும்போது, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஷர்ட் பார்த்தாச்சு, செக் ஷர்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளெயின் ஷர்ட்ஸ். பிளெயின் ஷர்ட்ஸ்லேயும் நீங்கள் நிறைய கலர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2 கலர் மட்டும் போதும். ஒயிட் அண்ட் பிளாக். இந்த 2 கலருமே மோஸ்ட் வெர்ஸ்டைல் கலர்னே சொல்லலாம். அண்ட் நிறைய அவுட்ஃபிட்ஸ் கூட ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் ஒரு பிளாக் ஷர்ட் இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் ஆலிவ் கிரீன், நேவி ப்ளூ, மெரூன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. பட் இருந்தாலுமே ஒரு பிகினருக்கு ஒயிட் அண்ட் பிளாக் இந்த 2 இருந்தாலே போதுமானது. 4th ஸ்டெப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோ டிப் சொல்கிறேன். நீங்கள் பிளெயின் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கும்போது தனித்தனியாக வாங்குறதை விட ஒரு காம்போ பேக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மணியும் சேவ் ஆகும். அண்ட் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ பேக் வாங்கியிருந்தேன். 599 இல்லை 499 தான் நினைக்கிறேன். இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட செம்மையாகவே இருக்குது. ஸோ பிளெயின் டிஷர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்போ பேக்காக வாங்குங்க. ஸ்டெப் நம்பர் 4, ஃபார்மல் ஷர்ட்ஸ். லைட் ப்ளூ கலர், ஒயிட் கலர், இந்த 2 கலர் மட்டும் போதும் ஃபார்மல் ஷர்ட்ஸ்னு வரும்போது. எதனால இந்த 2 கலர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ரொஃபஷனல் லுக்கை கொடுக்கும். அண்ட் நம்ம வியர் பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே யோசிக்க வேணாம். கண்ணை மூடிட்டு தாராளமாக வியர் பண்ணலாம். அண்ட் இந்த 2 கலருமே பார்த்தீங்கன்னா எல்லா பேண்ட்ஸ் கூடயும் எல்லா ஷூஸ் கூடயும் ஈஸியாக மேட்ச் ஆகும். டிஷர்ட்ஸ், ஃபார்மல் ஷர்ட்ஸ், பிளெயின் ஷர்ட்ஸ், செக் ஷர்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பேண்ட்ஸ்ன்னு வரும்போது முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்ன்னு வரும்போது 2 பேசிக் கலர்ஸ் போதும். டிஸ்ட்ரெஸ் ஜீன்ஸு, ஃபேடட் ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. 2 கலர்னு நான் சொல்கிறது. ஒன்று வந்து டார்க் ப்ளூ, இன்னொன்று வந்து பிளாக் கலர். இது 2மே பார்த்தீங்கன்னா எல்லா ஷர்ட்ஸ் கூடயும் எல்லா டிஷர்ட்ஸ் கூடயும் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வெர்ஸ்டைலான ஒரு கலர்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் எப்போ ஜீன்ஸ் வாங்கினாலுமே சரி அதோட குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஜீன்ஸோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியலனா நம்மளோட சேனலில் அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ப்ரோ டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிட். மென்ஸ் ஃபேஷன் வரும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் என்னன்னா அது ஃபிட்டு தான். நீங்கள் எந்த ட்ரெஸ் வாங்கினாலுமே சரி அது உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஜஸ்ட் வந்து வாக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அண்ட் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கரெக்டான ஃபிட்டில் இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் வந்து வாங்குங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை வந்து ரிட்டர்ன் பாலிசியை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டில் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன் ப்ளேஸ் பண்ண முடியும். 6th ஸ்டெப், சீனோஸ்னு வரும்போது இப்போலாம் மார்க்கெட்டில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட ஒரே ஒரு கலர் இருந்தால் கூட போதும். என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜ் அப்படிலாம் வந்து காக்கி. இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு கலர் மட்டும் வாங்கினாலே போதும். பெய்ஜ் கலர்லாம் வியர் பண்ணாலே நம்மளோட லுக் பார்க்க ரொம்பவே கூலாக இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலில் எனக்கு தெரிஞ்சு சீனோஸ் பற்றி ஒரு 2 வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பெஸ்ட் பிராண்டட் சீனோஸ், இன்னொன்று வந்து சீனோஸ் எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அண்ட் அதோட ஃபிட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 7, ட்ரௌசர்ஸ்னு வரும்போது நிறைய பேர் வாங்குற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ அப்படிலாம் வந்து பிளாக். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வாங்குவாங்க. பட் நம்ம கொஞ்சம் யூனிக்காக அண்ட் ஸ்டைலிஷாக தெரியறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர். அது கூடயே நீங்கள் மேலே எந்த ஃபார்மல் ஷர்ட் போட்டாலும் ஈஸியாக மேட்ச் ஆகும். நம்பர் 8, காட்டன் ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ்.
ஒரே ஒரு காட்டன் ஷார்ட்ஸ் அண்ட் ஒரே ஒரு ட்ராக் பேட்ஸ் இருந்தாலுமே ஒன்றும் இல்லைனா ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி மாற்றி வியர் பண்ணிக்கலாம். அண்ட் காட்டன் ஷார்ட்ஸ்ன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா அவுட்டிங் போகும்போது சரி, முக்கியமாக வந்து சம்மர் டைம்லலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ட்ராக் பேண்ட்ஸ்ன்றது முக்கியமாக நம்ம நைட் டைமில் தூங்கும் போது இல்லை ஜஸ்ட் நம்ம வீட்டில் வியர் பண்ணுறது கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். ஸோ ஒரே ஒரு காட்டன் ஷார்ட்ஸ் அண்ட் ஒரே ஒரு ட்ராக் பேண்ட்ஸ் போதுமானது. தேர்ட் ப்ரோ டிப், குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஐட்டம் வாங்கினாலுமே சரி, அது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இன்கேஸ் நம்ம சீப்பான குவாலிட்டியில் வாங்கணும்னா வாங்கி 1 மாதம் 2 மாதத்துலேயே கலர்லாம் வந்து ஃபேட் ஆகி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ரேட்டில் கூட நல்ல குட் குவாலிட்டி வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பெஸ்ட் கிளாத்திங் பிராண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் 9 ஷூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேஷுவல் ஷூஸ்லேருந்தே போவோம். கேஷுவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷூ ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதிலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம கிட்ட ஒரே ஒரு பேர் இருந்தால் கூட போதும். எல்லா அவுட்ஃபிட்ஸ் கூடயும் ஈஸியாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் தான். ப்ளஸ் நம்ம ஒரு பிகினராக ஒரு வார்ட்ரோபை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டாபிக் வரும்போது நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்குறத விட ஃபர்ஸ்ட் எப்போவுமே ட்ரெண்டே மாறாமல் இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் என்னோட வார்ட்ரோப்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக என்னோட வார்ட்ரோபை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கி எப்படி என்னோட வார்ட்ரோபை பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே டைமில் வாங்கணும்னு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சப்போ அண்ட் உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபார்மல் ஷூஸ். ஃபார்மல் ஷூஸ்னு வரும்போது ஒரே ஒரு கலர் மட்டும் போதும், பிளாக் ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூஸ். அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூஸ்ன்றது ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு லுக்கை கொடுக்கும். அண்ட் நீங்கள் அடிக்கடி ஃபார்மல் அட்டையர்லாம் வியர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் ப்ரோ டிப், பேஷியன்ஸ். நீங்கள் உங்களோட வார்ட்ரோப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிஜமாவே உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வேணும் வேணான்னு. பேஷியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே ஒரு பிகினராக ஒரு வார்ட்ரோப்பை நம்ம பர்ஃபெக்டாக வந்து பில்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வச்சு மட்டுமே நம்ம நிறைய அக்கேஷன்ஸ்க்கு ஈஸியாக வந்து ட்ரெஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய அவுட்ஃபிட்ஸை வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா ஒயிட் டிஷர்ட் கூட டார்க் ப்ளூ ஜீன்ஸ், அப்படிலாம் வந்து செக்டு ஷர்ட்ஸ் கூட சீனோஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட்ஸு, டெனிம் ஜாக்கெட்டு, ஹுட்டீஸ், அதுக்கப்புறம் லெதர் ஜாக்கெட்டு இதெல்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற வெதருக்கு நம்மளால ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் மட்டும்தான் வந்து வியர் பண்ண முடியும். பட் இந்த வீடியோவில் நான் சொன்ன மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 365 டேஸும் கூட வந்து வியர் பண்ணலாம். ஒரு பிகினராக நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு பேசிக் ஐட்டம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்லலாம் வந்து வீடியோ வேணும்னு கேட்டிருந்தேன். நான் மென்ஷன் பண்ணி இந்த டாப்பிக்லேருந்து எல்லா வீடியோஸும் வேணும்னு வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இந்த வீக்கே போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் ஒரு சில ரீசன்ஸ்னால எல்லாம் வந்து தள்ளி போயிடுச்சு. அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டலாம் ஒன்றே ஒன்று மட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.